அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் வாராகி ஜோதிடம். இது உங்கள் ஜோதிடம் பலன்களை அறியும் இடம். உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு பரிபூர்ணமான அருளை வழங்கட்டும். நாம் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பதிவுகளை பார்த்து கொண்டு வருகிறோம். இன்று நாம் பார்ப்பது 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படித்து முடித்திருக்கும் பள்ளி மாணவர்களுக்கான கல்வி சம்பந்தப்பட்ட ஜோதிட வழிகாட்டுதல். அதாவது மாணவர்கள் அடுத்து என்ன படிக்க வேண்டும், எந்த குரூப்பு தேர்வு செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கும் சமயத்தில் மாணவர்களின் ஜாதகம் கொண்டு அவர்கள் வருங்காலத்தில் செய்ய இருக்கும் உத்தியோகம், தொழில் நிலைகளை கொண்டு அதற்கான கிரக நிலைகள் ஜாதகத்தில் எவ்வாறு அமைய பெற்றுள்ளன என்பதை ஆராய்ந்து மாணவர்கள் அடுத்து எந்த குரூப் எடுக்க வேண்டும், என்ன படிப்பு படிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு தெளிவான முடிவுக்கு வர முடியும். குழப்பங்கள் தீர்ந்து ஒரு தெளிவுக்கு வந்து ஒரு தீர்மானம் எடுக்க முடியும். இதை பெற்றோர்கள், ஆசிரியர்கள், நண்பர்கள் கவனித்து தெளிவான முடிவு எடுத்து செயல்படுங்கள். எதிர்காலத்தில் எந்த குழப்பமும் இல்லாமல் நம் படிப்புக்கான உத்தியோகம் அமையும், நம் படிப்புக்கான தொழில் அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லாமல் தெளிவு பெறுவீர்கள். இன்று நாம் பொதுவாக ஜாதகத்தில் கிரகங்களின் உத்தியோகம் மற்றும் தொழில்களின் காரகத்தன்மைகளை பார்ப்போம். ஒரு ஜாதகத்தில் சூரியன் நிலைப்பாட்டை கொண்டு அவன் மருத்துவம் படிக்கலாமா, தங்க நகைகள் செய்தல், தீ அணைப்புத்துறை, அரசு உத்தியோகம், அரசு தொழில்கள், ஒப்பந்தத்துறை, அரசு சம்பந்தப்பட்ட துறைகளில் வெற்றி பெறலாம், தந்தை மேற்கொண்டு செயல்பட்டு கொண்டிருந்த உத்தியோகம் அவர்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பு, இது போன்ற சூரியன் சம்பந்தப்பட்ட பல துறைகள் உள்ளன. இவைகளில் எந்த விதத்தில் அந்த ஜாதகனுக்கு சரியாக இருக்கும் என்பதை ஆராய்ந்து செயல்படுங்கள், வெற்றி நிச்சயம். அடுத்து சந்திரன் காரகத்தன்மை தொழில்கள், உத்தியோகம், நீர்வளத்துறை, கப்பலில் வேலை வாய்ப்பு, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், பால்வளத்துறை, பல்பொருள் அங்காடி போன்ற பல துறைகள் உள்ளன. அவற்றில் எந்த துறையில் பணி கிடைக்கும், அந்த துறைக்கான படிப்பு எது என தேர்வு செய்து படியுங்கள். பல தொழில்கள் காத்திருக்கின்றன, நீங்கள் நினைத்தது சாதிப்பீர்கள். அடுத்து செவ்வாய் என்ற கிரகத்திற்கான தன்மைக்கான உத்தியோகம் மற்றும் தொழில்கள். மண்வளத்துறை, ரியல் எஸ்டேட், கட்டிடத் தொழில், கனிம வளத்துறை, இராணுவத்துறை, காவல்துறை, மருத்துவத்தில் அறுவை சிகிச்சை பிரிவு, இரத்தவியல், நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் என இன்னும் நிறைய தொழில்கள் உள்ளன. உங்கள் ஜாதக அடிப்படையில் செவ்வாயின் நிலை கொண்டு என்ன உத்தியோகம், அந்த உத்தியோகத்திற்கான படிப்பென்ன என்பதை அறிந்து படியுங்கள். படிப்புக்கான உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து புதன் காரக தொழில்கள், கல்வித்துறை, கணக்கியல், ஓவியம், பேங்கிங், பத்திரிகை துறை, வியாபாரம், அக்கௌண்டன்ட், பேச்சுத்திறமை, ஜோதிடத்துறை என பல துறைகள் உள்ளன. இதில் உங்களுக்கான உங்கள் ஜாதக ரீதியாக தேர்வு செய்து படியுங்கள், வெற்றி உமதே. அடுத்து குருவின் தன்மை கொண்ட தொழில்கள், உத்தியோகம், நீதிபதி, வழக்கறிஞர், பேங்க் மேனேஜர், பள்ளி ஆசிரியர், மேன்மை மிகு அதிகாரிகள், குருமார்கள், ஆலோசனை வழங்குபவர்கள், வழி நடத்துபவர்கள் என பல உத்தியோகங்கள் உள்ளன. உங்கள் ஜாதகத்தில் குருவின் நிலைப்பாட்டை கொண்டு உங்கள் படிப்பு என்ன உத்தியோகம் என்பதை அறிந்து செயல்பட நாங்கள் வழிகாட்டுகிறோம். தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். அடுத்து உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் நிலைப்பாட்டை கொண்டு நீங்கள் சினிமா துறையை தேர்ந்தெடுக்கலாம், நல்ல ஒரு அழகு நிலையத்தை உருவாக்கலாம், ஒரு பெரிய ஜவுளி துறையில் வேலை பார்க்கலாம், இயல், இசை, நாடகம் என பல்துறை வல்லுநர்கள் ஆகலாம், நடனக்கலையில் வல்லமை பெறலாம், சொகுசு வாகனங்கள், கலைத்துறை, மேட்டிமணி போன்ற பல துறைகள் இருந்தும் உங்கள் துறைக்கான படிப்பு எது என்பதை அறிந்து ஜொலிப்பீர்களாக. அடுத்து சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் நல்ல நிலை பெற்றிருக்க நீதிபதி, அரசு உத்தியோகம், ஐஏஎஸ், ஐபிஎஸ், உழைப்பாளர்கள் நல சங்கம், ஐடி துறை, அரசியல் என பல அமைப்புகளில் உங்கள் படிப்புக்கு தகுந்த நிலையை பெறுவீர்கள். உங்கள் தகுதி நிலையை அறிந்து கொள்ள ஆர்வமாக உள்ளதா? அடுத்து ராகு பிரம்மாண்டத்தை தரும். ராகு உங்களை உச்ச நிலையில் வைத்து பார்க்கும். வெளிநாடு வியாபாரம், வெளிநாட்டு உத்தியோகம்,
விமானத்தில் வேலைவாய்ப்பு, நட்சத்திர ஓட்டல்களில் வேலைவாய்ப்பு, வெளிநாட்டில் தொழிலமைப்பு, ஆன்லைன் வர்த்தகம், ஆன்லைன் வேலைவாய்ப்புகள், புகைப்படத்துறை, மர்மமான விஷயங்களை பற்றி ஆராய்தல், ஆராய்ச்சி துறை என பல துறைகள் இருந்தாலும் நீங்கள் ஏதாவது ஒரு துறையை தேர்வு செய்து படித்து அதை செயல்படுத்தினாலே போதுமானது. அடுத்து கேது என்னும் கிரகம் ஆன்மீக துறையை மேன்மைப்படுத்தும், யோக கலைகளை கற்றுக் கொடுக்கும், மருத்துவத்துறையில் மருத்துவத்தின் நுணுக்கங்களை கற்றுக் கொடுக்கும், கம்ப்யூட்டர் வேலை வாய்ப்பை உருவாக்கி தரும் என சொல்லிக்கொண்டே போகலாம். நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீர்கள் அதுதான் முக்கியம். உங்கள் துறையை தேர்ந்தெடுத்து அதற்கான படிப்பை தேர்வு செய்து படித்து பயன்பெறுங்கள். அன்பு நண்பர்களே, மாணவர்களின் பெற்றோர்களே, உங்கள் கல்வி படிப்பு உயர்கல்வி படிப்பாக மேன்மையடைய வாழ்த்துக்கள். பள்ளி கல்வியில் துவண்டு போன மாணவ பெற்றோர்களே கவலைப்பட வேண்டாம். வெற்றி கொடி உங்கள் பக்கத்திலே இருக்கிறது. அதற்கும் அடியேன் வழிகாட்டுகிறேன். அன்பு கூர்ந்து தொடர்பு கொள்ளுங்கள். வெற்றி நிச்சயம். எல்லா மாணவர்களுக்கும் நல்ல உத்தியோக வாய்ப்பை பெற நல்ல ஒரு படிப்பை தேர்வு செய்து படிக்க வேண்டும். அதுவே எனது வேண்டுகோள். இதை சக மாணவர்கள், உங்கள் அன்பு நண்பர்கள், உடன் படித்த மாணவர்கள் பயன்பெற வேண்டும் என நினைத்தால் அவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மாணவ பெற்றோர்கள், மாணவ ஆசிரியர்கள் தங்கள் மாணவர்களின் தனிப்பட்ட ஜாதக ரீதியாக என்ன படிப்பு படிக்கலாம், எந்த குரூப்பை தேர்வு செய்யலாம் என்னும் நிலையில் நேரடியாகவோ ஃபோன் மூலமாகவோ தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். இதுபோன்ற படிப்பு சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கு தேவையான பதிவுகள் தேவை என்றால் நமது சேனலை பதிவு செய்து கொண்டு பயன்பெறுங்கள். உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை வழங்கட்டும். நன்றி, வணக்கம்.